வணக்கம் ஓவியா. தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு பெற முயற்சிக்கின்றார்களா என்பதை கண்காணிக்கும்படியான தேர்தல் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் என்று அழைக்கக்கூடிய செலவின கணக்கு கண்காணிப்பு குழு என தூத்துக்குடி மாவட்டத்தில் தொகுதிக்கு 8 குழுக்கள் வீதம் 48 குழுக்கள் முழுமையாக 24 மணி நேரமும் வாகன சோதனை செய்து தணிக்கை செய்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் அருகே பெருநாளி விளக்கு என்ற பகுதி உள்ளது. இந்த சுமார் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பெருநாளி விளக்கு பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் குழு எண் 2 என்ற அந்த குழுவினர் பெருநாளி சோதனை சாவடியில் சோதனை மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக அருப்புக்கோட்டையில் இருந்து விளாத்திக்குளம் நோக்கி இரவு 11 மணிக்கு விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் என்று சென்றடையக்கூடிய அந்த பேருந்தில் ஏறி அந்த சோதனை செய்துள்ளார்கள். அந்த நிலையான கண்காணிப்பு குழுவினர் பேருந்தில் ஏறி சோதனை செய்த போது பேருந்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்துள்ளார்கள். அதில் ஒருவர் கட்டை கைப்பிடி போட்டு பிக் ஷாப்பர் பை என்று அழைக்கக்கூடிய அந்த சாதாரண பையில் மேலே துணிகளை வைத்துள்ளார். இவர்கள் துணிகளை விலக்கி உள்ளே பார்க்க போது உள்ளே கட்டுக்கட்டாக பணம் உள்ளது. உடனடியாக அவரை அழைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் தனது நகைகளை அடமான வைத்து கொண்டு வந்ததாகவும் மற்றும் இது வேலையாட்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடைபெறுகிறது, அதற்கு கொண்டு வந்ததாகவும் மாற்றி அவர் பேசியுள்ளார். இதனால் அவர்கள் சந்தேகமடைந்து அவரிடம் இருந்த எந்த ஆவணமும் இல்லாததால் அவரை அப்படியே அழைத்துக் கொண்டு தாலுகா அலுவலகத்திற்கு தற்போது அவரை இன்கம் டாக்ஸ் அலுவலர்களிடம் அவரை ஒப்படைத்துள்ளனர். அவரிடம் அதற்கான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொண்டு வந்த பணத்திற்கான எந்த முறையான ஆவணங்களும் இல்லாததால் அவரை உடனடியாக அவரை அழைத்து இப்போது வருமான வரித்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்துள்ளார்கள். சுமார் 35,20,000 ரூபாய் அவரிடம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா இல்லையெனில் வேறு ஏனும் சில விலங்குகளுக்காக கொண்டு வரப்பட்டதா என்பத கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு தற்போது வருமான வரித்துறையினர் அவரை அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்காக, அதாவது மொத்தமாக ஒரே நபரிடம் 35 லட்சம் ரூபாய், அதுவும் சாதாரண ஒரு கைப்பிடி போட்ட சாதாரண கைப்பையில் வைத்து ஒருவர் கொண்டு வந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.